வெல்கம் டு அண்ணா தேசஸ்மின் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பயங்கரமாக ஒரு பென்சில் கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பென்சில் கேஸ், அது ரொம்ப பயங்கரமாக பெரிய கேஸ். நான் வந்து அமேசானில் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பண்ணோம்ல அந்த பொருள் வச்சு இதில் போடலாம். ஓகே காய்ஸ், வாங்க பிரிக்கிறேன். பிரிச்சு காய்ஸ், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், இங்கே பாருங்க காய்ஸ், எப்படி அழகாக வச்சுருக்காங்கன்னு. இப்போ தரப்பு வாங்க, பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்வேர்டு பென்சில் பாக்ஸ் வச்சு தான் நம்ம அதுக்குள்ளே பொருள் போட போகிறோம். வாங்க பாஸ்வேர்டு எங்களுக்கு பார்ப்போம். இதோ ஒரு இங்கே போட்டு கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு. இந்த இதை கொடுப்பாங்க, காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா 135 போட்டிருக்காங்களா, காட்டுறேன். 135 போட்டேன்னா இப்போ நான் இது போட்டேன் தரக்குறத தப்பை போட்டு காட்டுறேன். இருங்க, தப்பை போட்டு இப்போ தப்பை போட்டு காட்டுறேன். தப்பு போட்டேன்னா இப்போ தரக்கிறத பாருங்க, அமுக்கிட்டேன்னா தரக்கல பாருங்க. இப்போ நான் கரெக்டாக போடுறேன். உள்ளேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே பொருள் வைக்கிற இது புதுசு, ரொம்ப இன்னைக்கு தான் நம்ம பொருள் வைக்க போகிறோம். வாங்க இதுக்குள்ளெல்லாம் என்ன எப்படி இருக்கும் இதை பாருங்க. இதுதான் உள்ள சூப்பராக இருக்குது. இதை பாருங்க, இதுக்குள்ளே ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க பாருங்க, கண்ணாடி. இதுக்குள்ளே ஒரு சேர்த்து மார்க்கர் இங்கே ஏதற்கு காட்டுறது. ஐயோ, இது வேறு ஒட்ட மாட்டேங்குது. இப்போ இங்கே தரணுட்டோமா, இப்படி பார்த்தீங்களா, ஏற்றேன்னா அழைக்கிறேன். இங்கே எல்லாம் இடத்தையும் போது அழைச்சி இதுக்கு பாஸ்வேர்ட் இப்போ இது என்னன்னா, இதுவும் சீக்ரெட். இது தான், இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது. இதுக்கு 1 2 3 இது இருக்காங்க. நம்ம 1 2 3 நான் திறக்கிறேன். இதுவும் அப்படி தான், தப்பு போட்டால் தான் ஓப்பன் ஆகாது. திரும்பி இதுக்கு காட்டுறேன்னா போட்டுறேன்னா ஓப்பன் ஆகலையா. இங்கே வந்து நம்ம கலர்ஸ் இங்கே பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், இங்கே பார்த்தா இங்கே ஓட்டைங்க இருக்கும். அதை வச்சு நம்ம கலர் வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த நிறைய பொருள் இருக்குல்ல காய்ஸ், அது நானே நிறைய பொருள் செஞ்சுருக்கேன். அதான் இதுக்குள்ளே இப்போ வைக்க போகிறோம். வாங்க வைக்கலாம். திரும்பி லாக் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நானே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வந்து பைக்குள்ளே வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். இது ஸ்டிக்கர்ஸ் காய்ஸ், இது நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். இன்னும் நான் காலியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவேன். என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நாங்கள் இதை எங்கே வைக்கலாம் காட்டுறேன். இது நான் இங்கே சீக்ரெட் பாக்ஸ் உள்ளது, ஃபேவரட் இருந்தது, அது சீக்ரெட் பாக்ஸ்குள்ளே வைப்பேன். அதே 6 பாக்ஸ் தந்துட்டேன், கோயில் வைக்கிறேன், வச்சுட்டேன். அப்புறம் வந்து இன்னும் என்னென்னா, இதோட ஃபேவரட் கிளிட்டர் பார்த்தீங்களா, அதோட டெடி போட்டு ஃபேவரட் கிளிட்டர் காய்ஸ். இது ரொம்ப ரொம்ப அழகாக போட்டாலே இந்த போட்டு பண்ணுவாங்களா அந்த கிளிட்டர். அதனால் எனக்கு இந்த கிளிட்டரில் இந்த ஸ்கேபார்க்கர் இருக்கிற அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது கிளிட்டர்ஸ் மாதிரி. இது வந்து வர மாட்டேங்குது, தேடி இருக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு கம் கிளிட்டர், தண்ணியாக இருக்குல்ல அந்த கிளிட்டர்ஸ். இது நான் வந்து ஐயோ விழுந்துருச்சு, வெயிட் தாங்க முடியாமல். இதுவும் நான் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த இது வந்து நம்ம இதில் வச்சுக்கிறேன். வேற வந்து என்கிட்ட ஸ்டேஷனரி
இந்த மாதிரி நானும் பேப்பர் வச்சு பண்ணேன். பேக்கு இதில் ஒரு ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன் நான். இதுவும் நான் கிளியராக காட்டு. இது ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. இது வந்து என்னென்னா இது வந்து பேப்பர். இங்கே பேப்பர் இருக்கும், நம்ம எடுத்து பிச்சு ஒட்டிக்கலாம். இதை பாருங்க காட்டுறேன். பேப்பரா பேப்பர் பார்த்தீங்களா? பேப்பர் வந்துடுச்சு. பேப்பர் ஓகே. இது வந்து அதே மாதிரி தான். இது வந்து டிஃப்ரெண்ட்டு. இதான் அழகாக இருக்கும் பார்க்கவே. நான் ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டிக்கர்ஸ். இது வேறு ஸ்டிக்கர்ஸ், நார்மல் ஸ்டிக்கர்ஸ் இல்லை. இந்த வீட்டில் ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ். இந்த மேலே இருக்கிறது மட்டும் நான் வேறு ஒரு பிரிண்ட் எடுத்தேன். இதுவும் நான் எனக்கோட ஃபேவரட் போட்டுருக்கேன். வேறு வந்து என்கிட்ட இந்த வாட்டர் பெயிண்ட்டு. இதை வைக்கிறதுக்கு இடம் இல்லைனால தண்ணி எடுத்துப்பேன். ஆப்பா மூழ்கிடுச்சு கைஸ். இது சிசர்ஸ் எங்கே வைக்கிறேன்? அட்டை உள்ள சிசர்ஸ் வைக்க வேண்டாம், நம்மளுக்கு க்ளூவே போதும். இந்த க்ளூ வந்து தெரியாம பென்சில் பாக்ஸா இல்லை உன்னோட? இது ஒரு பென்சில் பாக்ஸ் கைஸ். இது இது லக்கேஜ் இதுதான். இதெல்லாம் இல்லை கைஸ். ஒரு பேகும் இல்லை, ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒரு பென்சில் பாக்ஸ்னால் அது எப்போயோ ஒரு மாதக்கிட்ட ஆகிடுச்சு அதை ஆர்டர் பண்ணி. அப்புறம் வந்து நான் வந்து அது ஆர்டர் பண்ண ஒரு நாளைக்கு வந்துச்சு. நேற்று வந்துச்சு ஆர்டர் இந்த பென்சில் பாக்ஸு. அவங்க வந்து யாருமே இப்போ அட்டன் பண்ணல. அதனாலே வந்து அவங்க தெரியாமல் போயிட்டாங்க. இங்கே இது பாஸ்வேர்டு தெரியாமல். இன்றைக்கி தான் அந்த அவங்க அமேசான் கால் பண்ணி வந்திருக்கு. இது பாருங்க க்ளூ எடுத்து நான் இங்கே போட்டு வேறு. ஓகே, உங்களுக்கு இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன்னா எல்லாருக்கும் இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் ஆமாம் டிஸ்கிரிப்ஷன் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வேணும்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு வராது காய்ஸ், ஏன்னா இந்த மாதிரி சொல்லவே இல்லை. இதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுருக்கேன் யூடியூப்ஸை போட. இது வந்து நானும் மினியேச்சர் பண்ணேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை பாருங்க காய்ஸ். ஓகே பாய். இந்த பாருங்க முடியல. இதை நானே பண்ணேன். ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஸ்கூல் ஸ்டேஷன் லஞ்ச் பாக்ஸு. இது பெயிண்ட் டப்பா. இந்த ஒரு பெயிண்ட் வரும், ப்ரஷ் வரும். பிங்க் கலர் பிடிச்சிருந்தாலும் 2 கலர் போட்டேன். அப்புறம் க்ரீன் அந்த மாதிரி. அப்புறம் வந்து என்னது